2026க்கான எலெக்ஷன் திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா கட்சிகளும் ரொம்ப மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் அதிமுக கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபடி மேலே போயிட்டு 180க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தேர்தல் சுற்றுப்பயணமே முடிச்சுட்டு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் முதற்கட்டம் இரண்டாம் கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேர்தல் வாக்குறுதிகளையும் முன்னாடி அறிவிச்சிருக்காரு. அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உரிமை தொகை ஏற்கனவே வந்து பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா, இனிமேல் 1000 ரூபாய் இல்லை 2000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்குன்னு சில கிரிட்டீரியா வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, தகுதி உள்ள பெண்களா இல்லை எல்லாருக்குமா அப்படிங்கிறத அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, பஸ்ஸு பெண்கள் மட்டும்தானே இலவச பயணம் விடியல் பயணம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆண்கள்லாம் பாவம் இல்லையா, ஆண்கள் என்ன சொம்பையா, அப்போ ஆம்பளைங்க ஓட்டலாம் உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு ஆண்கள் வர்க்கம் வந்து குமுறுனது அவர் காதில் கேட்டுச்சோ இல்லையோ என்னன்னு தெரியல. இனிமேல் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பெண்களுக்கு ஃப்ரீ இருக்கும்போதே பஸ் நிறைய இடத்துல நிப்பாட்டுறது இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆண்களும் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னா பஸ்ஸே வருமானே சந்தேகமாக இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறைக்கு 40,000 கோடிக்கு மேலே லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்குமே இலவசம் அப்படின்னா அந்த பஸ்ஸை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த பஸ்ஸுக்கு எப்படி டீசல் போடுவாங்க, பஸ் கண்டக்டர் டிரைவருக்கு வந்து எப்படி சம்பளம் கொடுப்பாங்க, இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, அந்த பஸ் என்ன கண்டிஷனில் இருக்கும். அடுத்த வாக்குறுதி பார்த்தீங்கன்னா கல்வி கடன். நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து எல்லா எலெக்ஷனுக்கும் எல்லா கட்சிகளும் அறிவிக்கிறாங்க கல்வி கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி. ஆனால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் யாருமே கல்வி கடன் தள்ளுபடி பண்ணதே இல்லை. இப்போவும் மறுபடியும் 2026 வந்து மறுபடியும் வந்து கல்வி கடன் தள்ளுபடி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து தள்ளுபடி ஆகுறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். படிச்சு முடிச்சு வெளியே வந்து வேலை கிடைச்சா தானே அவன் கடனை கட்டுவான். வேலையே கிடைக்க மாட்டேங்குதே. எல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. 5000 10,000 சம்பளத்துக்கு கஷ்டப்படுறோம். அப்புறம் எங்கிட்ட கடனை கட்ட. இந்த 100 நாள் வேலையை வந்து இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 125 நாளாக மாற்றினாங்க. அதை 125லேருந்து 150 நாளாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்ததுக்கப்புறம் விவசாய கூலி ஆளும் சரி மற்ற வேலை செய்யறதுக்கும் ஆட்களே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா எல்லாம் இந்த 100 நாள் வேலைக்கு போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 125 ஆக்கியிருக்காங்க. இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா அது 150 மாற்றுவாங்களாம். அதனால வருஷத்துக்கு 150 நாள் வேலை உங்களுக்கு அரசாங்க வேலை. நீங்கள் புல்லு வெட்டுவீங்களோ இல்லை புளிய மரத்தில் படுத்து தூங்குவீங்களோ உங்களுக்கு 150 நாள் வேலையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீடு இல்லாதவங்களுக்குலாம் வீடு. எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து கவர்மெண்ட் மானியத்துலேருந்து உங்களுக்கு வீடு கட்டி தருவோம். இடமே இல்லையா அப்படின்னா இடமும் ரெடி பண்ணி கொடுத்து அதில் வீடு வந்து கவர்மெண்ட் சார்பாக கட்டி தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. வீடுங்கிறது வந்து நிறைய பேருக்கு கனவாகவே இருக்குது. அந்த மாதிரி வீடுலாம் ஏழைகளுக்கு வந்து அரசாங்கம் வந்து வீடு கட்டி கொடுக்குறது வந்து ரொம்ப நல்ல திட்டம் தான். அதை கண்டிப்பாக வரவேற்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 சிலிண்டர் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. போன எலெக்ஷன் தேர்தல் வந்து 6 சிலிண்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ 3 சிலிண்டர் சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம். அப்புறம் மகளிருக்கு வந்து மானியத்தில் ஒரு 5 லட்சம் மகளிருக்கு வந்து ஸ்கூட்டர். சரிதாங்கய்யா, நீங்கள் ஸ்கூட்டர் வாங்கி கொடுங்க. ஆனால் நல்ல ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் கையிலே பிரேக் போட மாட்டேங்கிறாங்க, காலிலே தான் பிரேக் போடுறாங்க. அதனால நல்ல ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் செக் பண்ணிட்டு லைசன்ஸ் இருக்கா கரெக்டாக வந்து 8 போடுறாங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்கூட்டர் தாராளமாக கொடுக்கலாம். அடுத்து முதியோர் பென்ஷன். முதியோர் பென்ஷன் அந்த விதவைகள் அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1200 ரூபா பென்ஷன் வருது பார்த்தீங்களா, அது இவங்க ஆட்சிக்கு வந்தப்பறம் 2000 ரூபா மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுய உதவி குழுக்களில் சிறுபான்மையினர் அவங்க வாங்குற கடனுக்கு வந்து வட்டி இல்லாமல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட்டுறவு சங்கத்தில் கடன் வாங்கியிருக்கிற மாற்றுத்திறனாளிகள் அவங்களோட கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த குறு சிறு விவசாய கடன் வந்து தள்ளுபடியா அப்படிங்கிறத பற்றி எந்த அறிவிக்கல. இதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் வந்து எப்படின்னா 5 சவரனுக்கு நகை வந்து அடமானம் வச்சிருந்தாங்க அப்படின்னா கூட்டுறவுல நகை கடன் வாங்கியிருக்க வந்து தள்ளுபடி சொன்னாங்க. அந்த மாதிரி அறிவிப்பு இப்போ வரைக்கும் வரல, பார்ப்போம். அடுத்து ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு புது ஆட்டோ வாங்குறீங்க அப்படின்னா 25,000 மானியம்ப்பா, அது ஒன்று சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டில் வந்து கலந்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாடுபிடி வீரர்கள் அவங்க வந்து எதனா அடிபட்டு உயிரிழக்கு நேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 10 லட்சம் வந்து நிதியுதவி வந்து அரசாங்கம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அடிப்பட்டவங்களுக்கு வந்து 2 லட்சம் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து அதுக்கு தரது வந்து தப்பு இல்லைங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழர்களுடைய வீர விளையாட்டு. அதை வந்து நம்ம கடைசி வரைக்கும் அந்த பாரம்பரியமாக வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டில் வந்து விளையாடுற வீரர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும். வீர விளையாட்டில் வந்து வீர மரணம் அடைஞ்சா அவங்களுக்கு 10 லட்சங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று தான். அதே நேரத்தில் காயம்பட்டா 2 லட்சம் சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு மற்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுத்தாங்க கவர்மெண்ட்லேருந்து. அது வந்து என்னை கேட்டால் தேவையில்லாத ஆணி. ஏன்னா அப்படி சாரவங்களாம் நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை. அவன் ஜெத்ததுக்கு என்ன அவனுக்கு வந்து எதுக்கு அவனுக்கு அவன் 10 லட்சம் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரி வீர விளையாட்டுக்கு கொடுக்கலாம். இந்த தேர்தல் அறிக்கை தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் மிச்சம் இருக்கிற அறிக்கை வந்து இன்னும் வர காலங்களில் வரும். இந்த தேர்தல் அறிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த தேர்தல் அறிக்கை மக்களை இன்னும் சோம்பேறியாக நினைக்கிறீங்களா, இந்த இலவசங்களே இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கை வரணும், முக்கியமாக மதுவிலக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் எதிர்பார்க்குங்க அதை சொல்லுங்க. ஆனால் மதுவிலக்குங்கிறது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சாத்தியம் இல்லை. ஏன்னா அந்த அரசு சக்கரமே பார்த்தீங்கன்னா அந்த சாராயத்தை நம்பி தான் இருக்குது. ஏன்னா அதுலேருந்து தான் வருஷத்துக்கு 50,000 கோடிக்கு மேலே வருமானம் வருது.
அதை டாஸ்மார்க் இல்லை அப்படின்னா அரசு எந்திரமே ஸ்டக்காகி நின்றும். யார் வந்தாலும் இந்த பூரண மதுவிலக்கை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்தவித உத்தரவாதம் கிடையாது. அதை பற்றி பேசி வேஸ்ட்டு. உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.